ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. இன்றைக்கி ஃபேர்வெல். இதுவும் எங்களோட ஃபேர்வெல் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எங்கள் ஃபேர்வெல் கிடையாது. ஆக்சுவலி இது ரெண்டுமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு ஃபேர்வெல் பண்ண போகிறாங்க. ஸோ டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இது ஃபேர்வெல் டெக்கரேஷனுக்கான போர்டு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. டெக்கரேஷன்ஸுமே இப்போ வந்து நடுவில் எல்லாத்தையும் இந்த மெமரி போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபில் ஸ்க்ரீன் டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தது தான் இது. இந்த வாட்டி வந்து எங்களுக்கு ஆடிட்டோரியம் தரல, எங்களுக்கு வந்து ட்ராயிங் ஹால் மாதிரி ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் டெக்கரேஷன் பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் போன வருஷம் ஃபேர்வெல் வீடியோ பார்க்கலாம், அந்த லிங்க் கீழே தரேன். அதையும் இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ரெண்டுமே. என் ஃப்ரெண்ட் வந்து இப்போது வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பீச் கொடுப்பா, அதை கேளுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. முடிச்சுட்டா தம்பி பார்த்தல. Say hi, Shobna. Hi. இரு க்ளோஸ் அப் பண்ணுச்சு. க்ளோஸ் அப்ல தயவு செஞ்சு காட்ட. அது சம்பவம்ல சரித்திரம். ஓகே. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்பா. தேவி நந்தி. டெல் ஹாய். உங்க வீட்டுக்காரலாம் பார்க்கறனா நினைப்பாரு, நம்ம புள்ள படிக்குதா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. இங்க வந்து இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பயமுறுத்துறடி. ஆக்சுவலி இது ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் இது வந்து மெமரி பூத் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோஸ் அதெல்லாம் போட்டு இது க்ரியேட்டிவ் கமிட்டி சைட்லேருந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெமரி பூத்தெல்லாம் வந்து அவங்க அப்புறமா வந்து பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் வந்து அந்த ட்ராயிங் ரூம் ஒரு டெக்கரேஷன் செய்து அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் போடுவோம்ல, ஸோ அதுக்காக வந்து ஃப்ரேம்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பலூன்ஸ், அதுக்கப்புறம் சாங் போட டெக் டீம், மற்றவங்களும் சும்மா தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 100 பலூனை வெடித்தாலும் எதுக்கு தான் பலூனை கட்டினாலுங்கன்னே தெரியல. நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். 1 minute. தூக்கி போட்டியா? ஐயோ அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஹோப் நல்லபடியாக இந்த ஃபேர்வெல் வந்து பண்ணி முடிக்கணும். பண்ணுறோம். ஆணியா புடுங்க வேணாம், வாங்கடா. Thank you guys. Hi. வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. எங்க உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும்? கிளாஸ்ல ரொம்பவே எப்போ நீங்கள் இன்வைட் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஒரு 10 minutes வேலை வந்துருக்கோம். கிளாஸுக்கு போகலாம். நீங்கள் பயங்கரமாக வந்திருக்க. ஒரு ஆட்டு ஆட்டினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன் இருங்க, லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. எல்லாரும் ஒன்னொன்னு பண்ண, நீ ஒண்ணு பண்ற. ஹாய் சொல்லிட்டு போய்
அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டு வாடி, ரொம்ப கிளாரிட்டி தான். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் எல்லாம் ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் ஆஸ் யூஷுவல் தான் நிறைய வீடியோஸ் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. நானும் உட்காந்து பேண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பாதி டைம் இந்த டிஜேலாம் போடுற வேலைலாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தேன். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் கவர் பண்ண முடியல. யாரையாவது மறந்துருந்தால் என்னை தயவு செய்து மன்னித்து விடவும். நான் எதுக்கோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், பின்னாடி இருந்த எதுவோ என்னென்னவோ பண்ணிருக்காளுங்க. பட் கிளிப்பிங் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணி விட்டேன். அந்த பின்னாடி இருக்கவங்களுக்கு ஒரு ஹாயாக போட்டு போங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரர் எதுக்கு வந்தோன்றதையும் மறந்துட்டு கொடுத்த சமோசாவை சாப்பிட்டுட்டு எல்லோரும் பாட்டு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இப்போ வந்து பிரேக்கு. எதையோ தூக்கிட்டு வந்து மேலே போட்டு போனாலுங்க. நானும் ஏதோ பாத்ரூமில் இந்த டவல் மாதிரி எடுத்து மேலே போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாங் லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இதை தான் வந்து உருப்படியாகவே பண்ணிக்கிட்டு இருந்தோம். சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஐயோ கட் பண்ணாம போடுறீங்க. கவ்யா அழகு எல்லாம் கட் பண்ண போடுறது.
ஆக்சுவலி சீனியர்ஸ்க்கு சென்டரில் நிறைய கேம்ஸ் அண்ட் ஃபன் செஷன் வச்சோம். பட் எல்லாத்தையும் கவர் பண்ணல. பாதி செஷன் நானே உட்காந்து பேண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில இதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதில் ஒரு சில வீடியோஸ் தான் இது. ஆக்சுவலி வந்து இந்த கப்பை வந்து மேலே அடுக்கணும் பலூன் ஊதி அதை எப்படியோ அடிக்க முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த கேமே. போடுவாங்க தள்ளுவாங்க. மோஸ்ட்லி தே கம்ப்ளீட்டட். ஃபேர்வெலுக்கு கேக் கட்டிங் இல்லாமல் எப்படி? ஸோ கேக் கட்டிங் தான். ஆக்சுவலி மேலேருந்து எடுத்திருந்தாலும் கொஞ்சம் கிளார் அடிச்சிச்சு. இந்த ரூமே கொஞ்சம் கிளாரிங் தான். அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டு கவர் பண்ணியிருந்தோம். பட் இருந்துமே எங்களால் அதை தவிர்க்க முடியவில்லை. வீடியோ குவாலிட்டிக்கு மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் கேக்லாம் வெட்டி குரூப் ஃபோட்டோலாம் எடுத்து ஊன்னு கத்திருப்பாங்க. ஒரு வழியாக எங்களோட பெஸ்ட்டை போட்டு நாங்கள் அந்த ஃபேர்வெல் முடிச்சிட்டோம். பட் வந்து வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சில கிளிப்பிங்ஸ்லாம் டெலீட் ஆனதுனால அதுக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.